இப்போ நேனியோட டர்ன். கொஞ்சம் இருக்க சமா வர. இதுல கிளவுஸ் இருக்கு. ஆஹா, நம்ம 5 பேருக்கும் கிளவுஸ் இருக்கு. இதுல இருக்கு. மோய்பி. ஆக்ஷன் காமன் இருக்கு. ஆக்ஷன் காமன் எனக்கு கொடுங்க. அது சீக்கிரம் சீக்கிரம் பசிக்குது. நூடுல்ஸ் ரெடி. சூடா இருக்கு, பார்த்து சாப்பிடுனா. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஸ்டோன் பெப்பர் சீசர். ஸ்டோன் பெப்பர் சீசர். ஸ்டோன் பெப்பர் சீசர். ஏய், நான் தான் வின்னர். பரவாயில்ல, வா வா. ஸ்டோன் பெப்பர் சீசர். இரு வரேன். அங்கிள், டாடி வந்துட்டாரா? ஏன் கட்டுறீங்க அங்கிள்? கேம். பிரியா, ஆகாஷை படுக்க வைங்க. எப்போ பாரு அழுவ. என்னடா? ஆமாம், எவ்வளோ நேரமாக காலிங் பெல் அடிக்கிறேன். டோர் திறக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? ரெஸ்ட் ரூமில் இருந்தேன். நீ என்ன திடீர்னு வந்திருக்க? அம்மா வீட்டுக்கு போலையா? எங்கே, மேரேஜில் அம்மாலேருந்து யாருமே முகம் கொடுத்து பேசலை. என்னம்மா சரியாகவே பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு உங்கள் 2 பேரையும் கொல்லாமல் விட்டுருக்கோமேன்னு சந்தோஷப்படுங்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவங்க மாறவே இல்லை. பூனை எனக்கு உடனே அங்கேருந்து கிளம்பிடலான்னு தோணுச்சு. காயத்ரிக்காக பொறுத்துக்கிட்டேன். அப்புறம் மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நேராக பஸ் ஏறி வரேன். கவிதா இருக்கான்ல, அதான் நம்ம மேரேஜ்க்கெல்லாம் வந்தான்ல. கவிதா. கவிதா அவங்க ஹஸ்பண்டு நம்ம ஃபேமிலி எல்லாரும் ஒரு ஆல் இண்டியா டூர் போகலாமான்னு கேட்டான். நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஐயோ, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஆமாம், ஏன் உங்கள் மூஞ்சி இப்படி வேர்த்திருக்கு? ஒன்றும் இல்லை. சரி, நான் குளிச்சுட்டு வரேன். என்ன ஒரே சாக்லேட் பிஸ்கட் பேப்பராக இருக்குது? நான் தான் சாப்பிட்டேன். சின்ன வயசில் சாப்பிட்டது. திடீர்னு ஆசை வந்துச்சா, அதை மொத்தமாக வாங்கி சாப்பிட்டேன். இது மட்டும் தானா, இல்லை பொண்டாட்டி தான் ஊருக்கு போயிட்டாலேன்னு வேற ஏதாவது? சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
சரி நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். டவல் எங்கே? இங்கே இருக்கா? ஷோ என்ன பார்க்குற? குளிச்சுட்டு வந்துடுறேன். உள்ள கில்ல எதுவும் வந்துடாத. பாபா பாபா ரோஷினி பாபா அங்கிள் பாரு பாபா பாபா முடிச்சு பாரு பாபா 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 அங்கிள் வந்திருக்கு பாரு பாபா பாபா எஞ்சி பாரு பாபா 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 ரோஷினி ரோஷினி பாபா கடவுளே காப்பாத்திட்ட சாமி. சாரி ஒன்றும் இல்லை கேம் தான் இன்னும் கொஞ்சம் நேரம் தானே ப்ளீஸ். யார் மாணி? இங்கே எப்படி வந்த மாணி? யார் சிவா இது? ஒரு சின்ன பொண்ணை அடைச்சு வச்சுட்டு என்ன பண்ற? இரு சொல்கிறேன். ஆன்லைனில் ரம்மி விளையாடி 30 லட்ச ரூபா கடன் ஆகிடுச்சு. இதுலேருந்து தப்பிக்கணும்னா எனக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று நம்ம குடும்பத்தோடு சூசைட் பண்ணிக்கணும். நான் எப்படி அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவேன்? உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு உங்கள் அப்பாட்ட சவால் விட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன். 2வது இந்த பொண்ணை கடத்தி அவங்க அப்பாட்ட காசு வாங்குறது. அவங்க அப்பா டாக்டர், ஏரியாவில் பெரிய பணக்காரர். நாளைக்கு காலையில் 50 லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த 30 லட்ச ரூபா கடன் போக மிச்சம் 20 லட்ச ரூபாய்க்கு ரம்மி விளையாட ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ, விட்டதெல்லாம் ஒரே வாரத்தில் பிடிச்சிடும். லூசாடா நீ? இந்த நிலைமைக்கும் வந்து உனக்கு புத்தி வரலையா? திரும்ப விளையாடுறேன்னு சொல்லிட்டு இருக்க. இது ஒன்வே பிரியா, உள்ளே வந்துட்டா வெளியெல்லாம் போக முடியாது. இன்றைக்கி ஒரே ஒரு நைட் பொறுத்துக்கும் பணம் வந்துடும். அப்புறம் எல்லாம் சரியாயிடும். பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? இன்னைக்கு குழந்தைய கருத்துருக்க, நாளைக்கு எவனாச்சும் பணம் கொடுக்குறேன்னு என்ன கேட்பா, கூட்டி கொடுத்துடுவியா? ஏய் ஏன்டி இப்படிலாம் பேசுகிற? கல்யாணத்தில் எல்லாரும் என்னை எப்படி கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? போயும் ஒன்றும் இல்லாதவனை கட்டிக்கிட்டேன்னு ஆளுக்கு பேசினாங்க. என் ஹஸ்பண்ட் ஒன்றும் இல்லாதவன் தான், ஆனால் என் மேலே ஏகப்பட்ட லவ் வச்சிருக்கான். என்னை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துப்பான்னு வீராப்பா சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா அப்படியே கிரிமினலாக மாறி இருக்க. நான் ஒழுங்காக தான் இருந்தேன் பிரியா. எஸ்எம்எஸ் கொடுத்து என் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு தூண்டில் போட்டு தூக்கிட்டானுங்க. இது எஸ்கேபிசம். சொசைட்டியில் எல்லாம் தான் மிக்ஸ் ஆகிருக்கும். நல்லது எது கெட்டது எதுன்னு நீ தான் பார்த்து சூஸ் பண்ணும். அடுத்தவங்க மேலே பழிய போட்டுட்டு நீ தப்பிக்க பார்க்காத. சிவா, இப்போவும் ஒன்றும் கெட்டு போயிடல. போய் அந்த பொண்ணு யாருக்கு தெரியாமல் விட்டுட்டு வந்துரு.
உன் கடனை எப்படி அடைக்கிறதுன்னு அப்புறமா யோசிக்கலாம். ப்ளீஸ் பிரியா, நீ ஏன் இன்னைக்கு வந்த? இன்னைக்கு ஒரு நைட் போகிறதுக்கோ, அப்புறம் எல்லாமே சால்வ் ஆயிடும். அதெல்லாம் முடியாது. போ, போய் பாப்பா விட்டுட்டு வா. போ. நீ போ பிரியா, பேசாமல் போய் தூங்கு போ. நீ பாப்பா கொண்டு போய் விடமாட்டேல்ல? சரி, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்க விட்டுருவாங்க. ஏய் பிரியா, சொன்னாக்கள் போலீஸ்லாம் நான் சொல்கிறேன்ல. பிரியா கொடு. ஏய் சிவா விடு, விடு சிவா, விடு சிவா, சொன்னா கேளு. சிவா விடு பிரியா. சிவா, நீயும் போக மாட்டேங்கிற, என்னவும் விட மாட்டேங்கிற. சிவா விடு, விடு. சொல்லிட போறேன். பிரியா, 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 பிரியா என்னாச்சு? பிரியா, பிரியா எந்திரி, பிரியா எந்திரி, பிரியா, பிரியா எந்திரி, பிரியா, 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 ஐயோ பிரியா எந்திரி, பிரியா, பிரியா, பிரியா ப்ளீஸ் பிரியா எந்திரி, பிரியா, பிரியா, பிரியா எந்திரி, மன்னிச்சிரு பிரியா, பிரியா, ஐயோ ஐயோ பிரியா, நானே உன்னை கொண்டுட்டேனே பிரியா. நம்ம எப்படி வாழ்ந்த பிரியா, மன்னிச்சிரு பிரியா. ஐயோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சிவா. கண் கலங்காமல் வச்சு காப்பாற்றுறேன்னு கூட்டிகிட்டு வந்து என் ஒய்ஃபை நானே கொண்டுட்டேன். என் பையனோட வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்கிட்டலாம் நிறைய வட்டி தரதா சொல்லி பணம் வாங்கி ஏமாற்றிட்டேன். பத்தாவதுக்கு இப்போ ஒரு பொண்ணை வேறு கடத்தி கொண்டு வந்து வச்சுருக்கேன். இப்படி தப்பு மேலே தப்பாக பண்ணிட்டேன். என்னை தண்டிக்க யாருமே இல்லை. என்னை நானே தண்டிச்சுக்கணும், என்னை நானே பழி வாங்கிக்கணும். இந்த உலகம் ரொம்ப மோசமானது ஃப்ரெண்ட்ஸ். பணத்தாசை காட்டி லைஃப்பை காலி பண்ணிடுவானுங்க. ஜாக்கிரதையாக இருங்க. ஹலோ, அப்படியா? எங்க? இதோ உடனே வரேன். வண்டியில இருக்க. ஏய் வண்டி எடு. உள்ள போய் பாரியா? எஸ் சார். நீ இந்த பக்கம் பாரு. ஓகே சார். சார், இங்க ஒரு சின்ன பாப்பா இருக்கு சார். என்ன சார்? இதை தொட்டமெல்லாம் கடைசியில் இந்த மாதிரி தான் ஏன் தூங்குறானுங்க. இந்த மாசத்திலே இது 3வது கேஸு.